விபாசனா நான் வந்ததுக்கு மெயின் காரணம் வாஸ் ஃபார் பீஸ் ஆஃப் மைண்ட். கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. ஐ வாண்டட் அ பிரேக் ஃப்ரம் மை ஒர்க். அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், ஒரு நிலையான திங்கிங் கிடைக்கும் அப்படின்ட்டு. இட் ஹஸ் given me more than what I expected. எப்படி இதை வந்து ஃபைனலி நம்ம பண்ண போறோம், இல்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து பெருசா யோசிக்கல. ஐ மீன் என்னோட ஒப்பீனியன்னா வந்து பெருசா ஓகே இது வந்து டிரான்ஸ்மேட்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. நான் அதோட ஹார்ட்ஷிப்ஸ் தான் யோசிச்சேன். 10 நாள் நம்ம வந்து போன் இல்லாம இருக்கணும், 10 நாள் நம்ம வந்து சொசைட்டி நம்மளுக்கு வந்து யார்கிட்டயும் பேசாம இருப்போம், 10 நாள் நம்ம கீழே உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்றாங்க, 10 நாள் பேசாம இருக்கணும், நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறாங்கதான் யோசிச்சேனே தவிர நான் வந்து இந்த பிலாசபி சைட் ஆஃப் விபாசனா அப்படிங்கறத நான் வந்து பெருசா ரிசர்ச் பண்ணிட்டு வரல. அதுதான் வந்து இதுவே. ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். இந்த காணொலியில் நம்ம தொடர்ந்து இந்த விபாசனா மெடிடேஷன் தியான முறை அதை பத்தி நம்ம அதோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். போன காணொலியை பார்க்காதவங்க தயவு செய்து அந்த காணொலியை பார்த்து விட்டு திரும்ப இந்த காணொலிக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சில பேர் அந்த காணொலி என்னென்ன பேசியிருக்கேன்னு தெரியாம இந்த காணொலி வந்துட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு அவங்க மனசுக்கு தோணா மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் போட்டு விட்டுருவாங்க. அதாவது தொடர்ச்சியா நீங்க பழைய காணொலியை பார்த்து விட்டு இதுக்கு முன்னாடி உள்ள 1/6/2024 பகுதியை பார்த்து விட்டு இந்த காணொலியை தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, போன விபாசனா பத்தி விபாசனாவுடைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி என்ன பார்த்தோம் பார்ப்போம். போன இதுல நம்ம என்ன பேசணும் அப்படின்னா விபாசனா எஸ்.என். கோயங்கா அப்படிங்கிற குருஜி மூலமாக இந்தியாவில வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி சித்தார்த்த கௌதம புத்தா அவர்களால் உருவாக்கப்பட்ட இது. அப்படியே வந்து இந்த பயிற்சியை வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு எளிய மக்களும் போய் அதை கற்றுக்கொள்ளும் அளவுக்கு அது வந்து ரொம்ப விமர்சையா பேசப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த விபாசனா தியான முறையில வந்து என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன முறை. அதுல வந்து சீலா, சமாதி, பன்யா அப்படிங்கிற 3 பகுதிகளா இருந்தது. அந்த 3 பகுதிகளும் நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் எல்லாம் சொன்ன அந்த அட்டாங்க யோகத்தின் ஒரு அங்கம் தான். அட்டாங்க யோகம் தான் அங்க வந்து வேற மாதிரியா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து மீண்டும் இந்த தியான முறையில வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆனாபானா சதி அப்படின்றது. இது வந்து உள்மூச்சை வெளிமூச்சை கவனிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஆனாபானா சதி அப்படின்றது. அடுத்தது வந்து விபாசனா அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம தொடக்குறாங்க. அதிட்டானா அப்படின்னு சொல்லி, அதாவது நிலை நிறுத்தி நம்ம வந்து இதை கொண்டு போறோம், அந்த பயிற்சியை செய்யறோம் அப்படின்னு சொல்றதுதான். அதான் ஒண்ணு, அது உணர்தல் அப்படின்னு சொல்லுவோம். உணர்தல் அல்லது வந்து நம்ம வந்து அதை கவனித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு அங்க அவயங்களையும் நாம் நம்முடைய எண்ணங்களை குவிக்கும் பொழுது ஏற்படும் அந்த உடல் அதிர்வு மாற்றங்கள் தான் நம்ம வந்து சந்திக்கிறோம். அதான் அந்த அனுபவங்களை நம்ம பார்க்க போறோம். இதை வந்து விபாசனா அப்படிங்கிறது பார்க்கிறோம். இது விபாசனால மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல. இத வந்து நான் பல தியான முறைகள்ல நாங்க வந்து ஒவ்வொரு அங்க அவயங்களும் நாம் வந்து குவிக்கும் பொழுது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் ஆஃப் லிவிங் ஏற்கனவே வந்து ஸ்ரீ ரவிசங்கர் அவங்க வந்து யோக நித்ரா அப்படிங்கிற ஒரு பயிற்சி. அதுல வந்து படுக்கை நிலையில நாம ஒண்ணு வச்சுட்டு ஒவ்வொரு அங்க அவயங்களையும் நாம் வந்து அந்த எண்ணங்களை குவிக்கும் பொழுது வரும். அதுவும் 45 நிமிஷம் வரும் உங்களுக்கு, அவ்வளவுதான் அது. ஆனால் அதுல இருந்து உடல் அதிர்வுகள் ஏற்படுமானா அது நிச்சயமா ஏற்படாது. ஆனால் உடல் அதிர்வுகளை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் மாற்று ஒரு முறையை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது அந்த சுவாச பயிற்சியை பயன்படுத்தி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை பிராணாயாமம் அதை பயன்படுத்தி அது ஒரு ரிதம்ஸ் வருவாங்க. 20-40-40 அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு இருக்குது. ஒரு மாத்திரை அளவான அந்த பயிற்சியை, மூச்சு பயிற்சியை பண்ணும் பொழுது நம்ம உடல் அதிர்வுகள் ஏற்படும். அந்த உடல் அதிர்வுகள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா
மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அந்த உடல் அதிர்வுகள் வரும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் இதெல்லாம் அதுல கிடைச்சது, எனக்கு கிடைச்சது. இதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கிளீன்சிங் த பாடி, உடலை சுத்திகரிக்கும் ஒரு பகுதியா தான் அவங்க பார்க்கணும். இதெல்லாம் வந்து 2 மணி நேரம் பயிற்சியை அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியோட இது. பட் இதெல்லாம் இங்க இருக்குதா அப்படின்னா இங்கேயும் இருக்குது. அதே மாதிரியான உடல் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த உடலுக்குள்ள அதை வந்து பாயுது. அங்க மூச்சு பயிற்சியின் மூலமாக நம்ம பண்ணணும். இங்க வந்து நாம வந்து எண்ணங்களை குவித்து ஒவ்வொரு உடல் உறுப்புகளில் செலுத்தும் பொழுது அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக நாம் வந்து சிங்க்ரனைஸ், அதை ஒருங்கிணைக்கும் பொழுது நம்ம ஏற்படும் ஒரு அந்த மாற்றங்கள் வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க வந்து உடல் அதிர்வுகள் அப்படின்னு சொல்றோம். அந்த உடல் அதிர்வுகள் வந்து மூச்சு பயிற்சியால, ஆனா நார்மல் இயற்கை சுவாசங்கள் மூலமாக தான் நம்ம அதை குவிச்சு கொண்டு போய் பிரத்யேகமா நம்ம வந்து அந்த கட்டன் ஷேப் மாதிரி என்ன சொல்றது, அந்த நம்ம மூச்சை அடக்கல, இயற்கையா இருக்கிற அந்த மூச்சை வைத்து ஒவ்வொரு அங்க அவயங்களையும் நாம வந்து கவனித்து அதிலிருந்து ஏற்படும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர், அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வுகள், உடல் அதிர்வுகள் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பயிற்சி வந்து மிகப்பெரிய பயிற்சி. நான் சொல்வது ஏட்டுச்சுரைக்காய், ஆனால் நீங்கள் உணர்வதுதான் வந்து உண்மை. ஆனால் நான் எப்போதுமே வந்து நான் அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு அதை உங்களுக்கு வாங்கி எடுக்க நான் விரும்பல. ஆனால் அது மாதிரி இல்லாம நான் உணர்ந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த சித்தர்கள் திருவடி ஒவ்வொரு முறையும் நாம இருக்குது. அதற்காக தான் இந்த விபாசனா பயிற்சியை நான் போய் 10 நாள் அந்த பயிற்சியை நான் அனுபவித்து விட்டு உங்களுக்கு முன் நான் வந்து இதை நான் பேசிட்டு இருக்கேன். இது இந்த முறை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி இருக்குது, நம்ம அந்த 10 நாளும் அங்க இருக்க முடியுமா, சர்வைவ் ஆக முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த அட்டாங்க யோகம் இதெல்லாம் வந்து அதுல உள்ளதுதான். இப்ப நோபல் சைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இந்த 10 நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 நாளும் இதுக்கு பேர் நோபல் சைலன்ஸ், பூரண மௌனம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. யார்கிட்ட எல்லாம் பேசலாம், கம்ப்ளீட்டா பேச முடியுமா, பேசாமலே இருக்க முடியுமா அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இந்த கைடட் மெடிடேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த கைடட் மெடிடேஷன்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஆசிரியர் ஒருவர் அங்க வந்து அமர்ந்திருப்பார். அவரிடம் இருந்து நீங்கள் இந்த அதுக்கான நேரம் பகல் நண்பர்கள் 12 மணி, இரவு 9 மணிக்கு மேல நீங்க அவரோட சந்தேகம் கேட்கலாம். அதுக்கு இடையில வந்து வாய்ப்பு கிடைச்சா அவர் விருப்பப்பட்டால் நீங்க அதை கேட்கலாம். அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது. மற்ற நேரங்களில் சக தியானி இருக்காங்கல்ல, மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க கூட எல்லாம் யாரும் பேசக்கூடாது. கை டு ஐ கான்டாக்ட் கிடையாது. சோ நீங்க சக மாணவர்கள்ட்ட கூட நீங்க வந்து பேசக்கூடாது. ஓகே, இப்போ உங்களுக்கு அங்க போனா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, இது எப்படி வரணும். ஏற்கனவே இந்த dhamma.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இந்த உங்களுடைய திரையில உங்களுக்கு தோன்றும். இதை நீங்க பயன்படுத்தி உள்ள போனீங்கன்னா 10 நாள், 2 நாள், 1 நாள், இப்படி நிறைய சிறுவர்களுக்கு, மாணவர்களுக்கு இப்படி நிறைய கோர்சஸ் இருக்குது. அது 20 நாள் இருக்குது, 30 நாட்கள் இருக்குது. அது முதல்ல வந்து 10 நாள் வந்து நீங்க செலக்ட் பண்ணி எந்த தேதியில எந்த ஸ்லாட்ல உங்களுக்கு வேணும், எந்த இடத்துல வேணும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 5 இடங்கள்ல இருக்குது. சென்னை மட்டுமல்ல, திண்டுக்கல், திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், மதுரை, இப்படி பல இடங்கள்ல இந்த இருக்குது. சோ அந்த இடத்துல நீங்க எது வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேட் அலாட் பண்ணுவாங்க. 1 நாள் முன்னாடி, 10 நாள்னா முதல் 1 நாள் முன் ஒரு நாள் அழைப்போம். அந்த டேட் ஷெட்யூல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அதை பத்தி நம்ம அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. சோ இது போயிட்டு நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கு ஒரு நம்பர் என்ரோல்மெண்ட் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அங்க போய் ஜாயின் பண்றீங்க. ரொம்ப அருமையான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தங்குவதற்கு தனியான ஒரு அறை, உங்களுக்கு கழிவறை, குளியலறையோடு சேர்ந்த ஒரு அறை கொடுத்துருவாங்க. ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும். ஏற்கனவே வந்து 2 பேர் தங்கிருந்த இடம் இப்போ வந்து என்ன காரணங்களோட தெரியல, 2-3 வருடங்களுக்கு முன்பெல்லாம் வந்து 2 பேர் ஒரு ரூம்ல இருந்தாங்க. சில காரணங்களால வந்து அதை இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு அறை அப்படிங்கிற மாதிரியான அவங்க வந்து அலாட் பண்ணிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்குது. ரொம்ப ஃபேன் ஃபெசிலிட்டியோட, லைட் ஃபெசிலிட்டி வித் வாஷ் பேஷன் எல்லா ஃபெசிலிட்டியோட இருக்கு. உங்களுடைய காணொலி நீங்க பார்த்திருக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை மட்டும் நம்ம வந்து கையில எடுத்துட்டு போயிடணும். தேவையான 10 நாளைக்கு தேவையானது இல்ல, நீங்க துவைச்சு நீங்க உள்ள போய்க்கலாம். உணவு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான உணவு. இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வெளியில வந்து தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டுருக்கீங்கன்னா நிச்சயமா நீங்க சாப்பிட்டுக்க முடியாது. எல்லாமே வந்து வெஜிடேஷன் தான், அதாவது சைவ உணவுக்கு தான். அந்த அவ்வளவு அழகான ஒரு எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கிற, எல்லா நோயாளிகளும் சாப்பிடுகிற, எல்லா அதிகமா காரம் இல்லை, அதிகமா உப்பு இல்லை, ஆனாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான சுவை. சோ 10 நாட்களும் அருமையா நம்ம வந்து அந்த உணவு வகையில எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு உணவு இருந்தது.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, ரூம் கொடுத்துட்டாங்க, உணவு கொடுத்துட்டாங்க. அங்க இருக்கிற இந்த தியான முறை இருக்குது. தியானத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து காலையில 4 மணிக்கு டைமிங் ரொம்ப முக்கியம், டைம் டேபிள் ரொம்ப முக்கியம். இது நீங்க கால அட்டவணையை நீங்க கட்டாயமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த 10 நாளும் யார்ட்டையும் பேசக்கூடாதுங்கிறது வந்து ஒரு இது. அப்புறம் இன்னொரு வந்து இந்த கால அட்டவணை 4 மணிக்கு நீங்க எழுந்திருக்கணும். 4 மணிக்கு எழுந்து அவங்களே எழுப்பி விட்டுருவாங்க. நீங்க எழுந்துக்கிற வரைக்கும் ஒரு மணியை வச்சு ஆடிட்டே இருப்பாங்க. பெல் சவுண்டு தான். எப்படி நீங்க அலாரம் உங்களுக்கு வச்சுக்கலாம் தான் நீங்க வச்சுக்கலாம், உங்க ரூம்ல வச்சுக்கலாம். ஆனால் மெடிடேஷன் ஹால்ல எல்லாம் வைக்க முடியாது. ஸோ இதை கால அட்டவணையை நம்ம அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இப்ப என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள், என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த மெடிடேஷன் நான் நிறைய பண்ணிருக்கேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா 2, 3, 4 குருஜி மூலமா நான் பார்த்திருக்கேன். இப்ப என்னோடதெல்லாம் வந்து வேற. நான் என் பழைய எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் மறந்து மூட்டை கட்டி இதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க வரணும். ஸோ இவங்க சொல்லி கொடுக்கறது வித்தியாசம் கிடையாது. என்னுடைய தியான முறைகள் எல்லாம் வந்து இங்க ஆக்கினையை மையமாக கொண்டு நம்ம வந்து இயக்கி வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க வந்து இந்த மூக்கு இந்த பகுதியை வந்து அவங்க மையமா பண்ணி அவங்க பண்றாங்க. அப்படின்னு பண்ணும்போது நமக்கு வந்து டோட்டலாவோ மாறும். எனக்கே 2 நாட்கள் மட்டும் இங்க மட்டும் தான் இருந்துச்சு. இதை தாண்டி என்னால இங்க வர முடியல. அது 3வது நாள் எனக்கு வந்துச்சு. ஏற்கனவே நாம வந்து இந்த தியான முறை பழக்கத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். கொஞ்சம் கடினமான மாத்துறது, ஆனா ஈஸியா ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மாத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அது எனக்கும் ஏற்பட்டுச்சு. அங்கிருந்து இங்க கொஞ்சம் மாத்தி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. சோ இதை தாண்டி இந்த இடத்துல ஆக்டிவேட் 3 நாளுக்கு அப்புறம் போனோம்னா நம்ம அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி பழைய தியான முறைகளை கிடைபெற்றவர்கள் கொஞ்சம் மாத்திட்டு வரலாம். புதுசா வர்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நேரடியா அவங்க ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. ஆனா இந்த 3 நாட்கள் புதிதாக வர்றவங்களுக்கு என்ன தாட்லெஸ் ஸ்டேட் வர்றதுக்கு 3 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் பழையமான தியான முறையில் உள்ளவர்களுக்கு எல்லாம் வந்து அப்படி இல்லை, அது ஈஸியா அவங்க வந்துருவாங்க. சோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபுட் அண்ட் இதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ரூம் என்னென்னலாம் இருக்குது, பழைய டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து பேசக்கூடாது, பார்க்க கூடாது, என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அதோட முடிச்சுட்டு அடுத்த செக்மெண்ட்ல நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நீங்க நான் என்னுடைய இந்த தியான முறையில நான் பார்த்தவங்க எல்லாம் வந்து ஒரு 25-35க்குள்ள தான் பாக்குறேன். இப்ப எனக்கு வயசு 54. ஆனால் வந்து அங்க வர்றவங்க எல்லாம் பாத்தீங்க 20-30. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எபோ 60 அந்த மாதிரி தான் வர்றாங்க. 60 வயசு கடந்தவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் இவங்க எல்லாம் உள்ள வந்து அவங்க பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு 10 நாள் ஸ்லாட்ல வந்து உள்ள வந்து நம்ம மெடிடேஷன் பண்றது இந்த சூழ்நிலையில வந்து ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால ரொம்ப ஷார்ட் கோர்ஸ் 2 நாள் 1 நாள் அப்படி போயிடுவாங்க. சோ இந்த இதுல வந்து 10 நாள் பண்றவங்க ஒன்னும் ஓய்வா இருக்கிறவங்க வருவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க, கொஞ்சம் மன இப்படி அந்த மாதிரி உளைச்சல் இருக்கிறவங்க வருவாங்க. அப்படிதான் இதெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உள்ள வந்தோம். அப்போ வரும்போது ஒரு சிலர் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அயல்மைண்ட் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்க இவங்க எல்லாம் வந்து ஓரளவு டாலரேட் பண்றவங்க மாதிரி இருந்ததுன்னா வரலாம். ரொம்ப உடல் உபாதைகள் இருக்கிறவங்க எல்லாம் நிச்சயம் வேண்டாம். பேக் பெயின் இருக்கிறவங்க சுத்தமா வரவே வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் வந்து வெளியில 4 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் அவங்க வந்து வெளியே இருக்கணும். அவங்க ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அந்த 5 நிமிஷமே ரொம்ப கஷ்டம். போய் 5 நிமிஷத்துல நீங்க இந்த மெடிடேஷன்ல உட்காந்துருப்பீங்க, பெல் அடிப்பாங்க, அப்படியே எழுந்து நீங்க உங்க ரூம் போயிட்டு போறதுக்குள்ளே வந்து 1 நிமிஷம் ஆயிடும். அங்க போய் உட்காந்து ஒரு சிறுநீர் கழித்து விட்டு ஃபேஸ்ல முகம் எல்லாம் கழுவிட்டு அப்படி வந்து பெட்ல வந்து அப்படி படுக்கலாம். ஏன்னா அவ்வளவு நம்ம வந்து 1 மணி நேரமா 2 மணி நேரமா உட்காந்துருக்கோம். ஸ்பைன் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கும். அப்படி படுக்கலாம் அப்படின்னா அடுத்த பெல் அடிச்சுக்கலாம். 1 நிமிஷம் கூட இருக்காது. படுக்கிறதுக்கு நமக்கு 1 நிமிஷம் கூட எப்படி கிடைக்காது. அந்த 1 நிமிஷத்தோட அளவு, கால அளவு எல்லாம் எப்படிங்கிறத நம்ம அங்க போனா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது படுப்போம், மறுபடியும் எழுந்து மறுபடியும் அந்த பெல் அடிச்சோன்னா ஓடி போய் உட்காந்து தியான அறைக்கு நம்ம வந்து போகணும். தியான அறை ரொம்ப பரிசுத்தமான ஒரு அறையா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 100 பேர் அங்க உட்கார்ந்து தியானம் செய்யற அந்த கூட்டு தியானம் செய்யற அந்த இடம் இருக்குது. இன்னும் தியான முறையை பத்தி நம்ம வந்து அடுத்த பதிவுல ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேசலாம். சோ இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது அதனால நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம உள்ளுக்குள்ள நாம வந்து ரொம்ப ஏஜ்டு, பேக் பெயின் உள்ளவங்க, இதுல உள்ளவங்க, சிவியரா உள்ளவங்க எல்லாம் வந்து தயவு செய்து நீங்க வர வேண்டாம் நான் சொல்லல. சின்ன சின்ன கோர்ஸ்க்கு போக 2 நாள் கோர்ஸ், இது மாதிரி 10 நாள் கோர்ஸுக்கு எல்லாம் நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க 10 நாள் கோர்ஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க வரலாம். ஆனா இதுல வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்க வந்து நீங்க 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிற தியானம் நைட்டு 9 மணிக்கு தான் முடியும். அவ்வளவு தூரம் இடையில ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் கிடைக்கும். அவ்வளவுதான் அதிகபட்சமா. அந்த லஞ்ச் டைத்துக்கு மட்டும் ஒரு 1 hour கிடைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் காலையில வந்து ஒரு உணவு விடுது. காலையில பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கெல்லாம் 6 to 7 வந்து நீங்க சாப்பிடணும். மதியம் லஞ்ச் பாத்தீங்கன்னா 11 ஆரம்பிச்சு ஒரு 12க்குள்ள நீங்க 11:45 நீங்க சாப்பிடணும். 3/4 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு இருக்கும்.
ஈவினிங் பாத்தீங்கன்னா சாப்பாடு கிடையாது, ஒன்லி 5 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு பழம் கொடுப்பாங்க, கொஞ்சம் காஃபி இல்ல பால் கொடுப்பாங்க, இல்ல பொரி இந்த மாதிரியான ஒரு ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ இந்த டயபெட்டிஸ் இந்த மாதிரி உள்ளவங்க ஆஃப்டர் ஃபுட்டுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு தனியா உங்களுக்கு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்க உங்களுக்கான அந்த இது கிடைக்கும். அடுத்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இந்த மாதிரியான தியான வகுப்புகள், நீண்ட ஒரு 10 நாட்கள் தியான வகுப்புகள், தொடர்ந்து ஒரு 10 மணி நேரம் 13 மணி நேரம் நம்ம தொடர்ந்து இருக்கணும்னா எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த இதோட நம்ம அடுத்த காணொலியில சந்திக்கலாம். இதோட இந்த காணொலியை தொடர்ந்து என்னோடு பயணித்த சக தியானிகளுடைய அனுபவங்கள், நான் எப்படி என்னோட அனுபவங்களை நான் ஒவ்வொன்றா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அப்படி அவர்களுடைய அனுபவங்களை 2 நிமிடம் ஒரு 3 நிமிட காணொலிகளாக உங்களுக்கு நான் தொடர்ந்து நான் கொடுத்து கொண்டிருக்கேன். அடுத்தடுத்து நாம் இந்த காணொலிகளை நாம் சந்திப்போம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாலன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். என்னோட நேம் பிரதீப். மர்ச்சன்ட் நேவியில் எலக்ட்ரோடெக்னிக்கல் ஆஃபீஸராக இருந்தேன். இப்போ ஒரு மேரிடைம் இன்ஸ்டிடியூட்டில் டீச் பண்ணிட்டு இருக்கேன். விபாசனா நான் வந்ததுக்கு மெயின் காரணம் வாஸ் ஃபார் பீஸ் ஆஃப் மைண்ட். கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. ஐ வாண்டட் அ பிரேக் ஃப்ரம் மை ஒர்க். அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், ஒரு நிலையான திங்கிங் கிடைக்கும் அப்படின்ட்டு. இட் ஹஸ் given me more than what I expected. Actually, the discourses attend பண்ண it has given me more meaning for things that I have been craving for such a long time. நம்மளுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு தான் இருக்கும். அதனால நம்ம மற்றவங்க மேல கோவப்படுறதோ இல்லை மற்றவங்க மேல வருத்தமா இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா தேர் ஜஸ்ட் டூல்ஸ் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்தாங்க. ஆல்சோ டு ஹாவ் அ ஈகோனாமியஸ் மைண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அனீச்சை எல்லாத்தையுமே கடந்து போகணும், ஒரே மாதிரி ஒரு நிலையான மனசோட. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேராமீட்டர்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கெட்டது நல்லது நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒன்லி திங் தட் we can control is the way we react to the situation அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு இன்டெலெக்சுவல் லெவல்ல பிராக்டிஸும் பண்ண வச்சிருக்காங்க. which is more important. சிம்பிளா பிராக்டிஸ் பண்ண வச்சிருக்காங்க. ரிப்பீட்டடா அதையே பண்ணிட்டே இருந்திருக்கும் 10 நாள். I have to continue doing this going back. I hope it will bring a great change to my life. Thank you. என் பேர் ராஜகோபாலன். நான் சென்னையில இருந்து வரேன். விபாஸ்னா என்னோட ஆபீஸ்ல ஒருத்தர் போக போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர் ஒரு சீனியர் ப்ரொஃபைல், ஒரு சி லெவல் ப்ரொஃபைல். ஸோ அவர் குவிட் பண்ணிட்டு போகும்போது நான் எனக்கு ஒரு பிரேக்குக்கு நான் விபாஸ்னா போக போறேன்னு ஒரு 2 years முன்னாடி சொல்லியிருந்தாரு. எனக்கு அப்பதான் விபாஸ்னான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது ஒரு டைம் இருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லி எவ்ரிஒன் இஸ் பிஸி. அந்த 10 days டைம்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதே பெருசு. அப்படி கிடைச்சாலும் நம்ம வேற எதுக்காவது ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளுக்கே மற்ற கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் போயிட்டு இருக்கும். பட் எனக்கு இன்னும் கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. I mean, not a very good state wherein this opportunity came up, but still an opportunity came up. So நான் ஓகே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், இது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு சொல்றாங்களே, நம்ம ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறதுதான் திஸ் ஆக்சுவலி லேண்டட். சரி, ஓகே நம்ம லைட்டா ரிசர்ச் பண்ணும் போதே இது கஷ்டமா இருக்கும், இதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கும் ஓகே அந்த தாண்டினா தானே அதுல இருந்து என்ன இருக்கு நம்மளுக்கு தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல தான் இருந்தேன். ஸோ ஐ சைன்ட் அப் ஃபார் த கோர்ஸ். எனக்கு அது எல்லாமே ஸ்மூத்தா இருந்தது. ஒரு இம்பார்ட்டன்ட் தாட் ப்ராசஸ் என்ன இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி இதை ஃபைனலி நம்ம பண்ண போறோம், இல்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் பெருசா யோசிக்கல. ஐ மீன் என்னோட ஒப்பீனியன்னா பெருசா ஓகே இது டிரான்ஸ்மேட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. நான் அதோட ஹார்ட்ஷிப்ஸ் தான் யோசிச்சேன். 10 நாள் நம்ம போன் இல்லாம இருக்கணும், 10 நாள் நம்ம சொசைட்டி நம்மளுக்கு யார்கிட்டையும் பேசாம இருப்போம், 10 நாள் நம்ம கீழே உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்றாங்க, 10 நாள் பேசாம இருக்கணும், நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறாங்கதான் யோசிச்சேனே தவிர நான் இந்த பிலாசபி சைட் ஆஃப் விபாசனா அப்படிங்கறத நான் பெருசா ரிசர்ச் பண்ணிட்டு வரல. அதுதான் இதுவே இங்க நான் வரும்போது எனக்கு இன் சம்வே ஓவர்வெல்மிங்கா இருந்தாலும் எனக்கு அது ஓகே இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கறது எனக்கு அது புரிஞ்சுச்சு. இட்ஸ் கோர்ஸ்லயே யூ ஹேவ் டு லுக் அட் சம்திங் ஃப்ரம் 5-6 டிஃபரெண்ட் கார்னர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது எனக்கு அது திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது மாதிரி இருந்துச்சு அந்த லேர்னிங்கே. ஓகே ஒரே இது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ரிலிஜியன்லயோ ஏதோ ஒரு பிலீஃப்லயோ இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. இவங்க எல்லாம் இவரை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்க, ஆனா அவர் பீஸ்க்காக இது பண்ணிருப்பாரு, சாக்ரிஃபைஸ்க்காக பண்ணிருப்பாரு, மத்தவங்க எல்லாம் இது பண்றாங்களான்னா இல்ல அப்படிங்கிறது இருக்கும்.
இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா வந்து இன்னொருத்தர் சொல்லும் போது நம்மளுக்கு அது வந்து ரீஎன்ஃபோர்சிங்காவே இருந்துச்சு. அது மாதிரி சர்டன் திங்ஸ் இந்த கோர்ஸ் வேறன் ஓகே வெளியில எவ்வளவோ இருக்கு, நீ வந்து புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பட் வந்து ஆக்சுவல் உண்மைங்கிறது ஒண்ணு இருக்கு, யூனிவர்சல் ட்ரூத்ங்கிறது இருக்கு, அது எல்லாத்துக்கும் மேல ஒரு லேயரா இருக்கு. அது வந்து நீ வெளியில போய் தேட வேணாம், நீ அதை வந்து உள்ளே தேடணும், உனக்குள்ளேயே தான் இருக்கு. அண்ட் உனக்குள்ள ட்ரூத் வந்து மத்தவங்களுக்குள்ள ட்ரூத்ங்கிறது கிடையாது. நான் எல்லாருக்கும் வந்து ஒரு ரூல்னு சொல்லுவேன், அந்த ரூல் நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ட்ரூத் இருக்கு. அந்த ட்ரூத்தை வந்து நீ அப்சர்வ் பண்ணி உனக்குனே தெரிஞ்சுக்கோ, உனக்குனே ஒரு ரியலைசேஷன் வரும். அந்த ரியலைசேஷனை வச்சு நீ ஒர்க் பண்ணி உன்னோட பாஸ்டர் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணு அப்படிங்கறது தான் கான்செப்ட். அந்த பாஸ்டர் எல்லாம் பிரேக் பண்ணுங்கிறது வந்து ஒரு டைம் வந்து ஓரளவுக்கு அது பிலாசபிக்குள்ள போனாலும் அது நம்ம வந்து பெயின் எடுத்துக்கிறோமா, இல்லாட்டா அது வந்து நம்மளோட பாஸ்டரை தான் நம்ம வந்து உட்கார்ந்து பிரேக் பண்றோமாங்கிறது வந்து ஒரு விதமான பிலீஃப்குள்ள போயிடுது அக்கார்டிங் டு மீ. பட் அந்த இதுவே வந்து ஓகே, that is something which believes only based on your truth, not because of what I tell you is the truth. What you believe is the truth, you believe it if you want to அப்படிங்கறதே எனக்கு வந்து அது புதுசா இருந்துச்சு. இதை தவிர இந்த மாதிரி ஒரு கோர்ஸுக்கு வந்து மேபி ஓகே இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸை வந்து 3 ஸ்டார் 4 ஸ்டார் லெவல்ல கொடுத்துருக்கலாம், ஃபுட்டை வந்து வேற லெவல்ல ஆக்கிருக்கலாம், உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் கொடுத்துருக்கலாம், அது எதுவும் கொடுத்துருக்கலாம். பட் அதெல்லாம் கொடுக்காம தாட் ப்ராசஸே வந்து இதுதான், நீ வந்து உனக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்ச அந்த 10 நாளும் எஃபோர்ட் போட்டா அதோட எஃபெக்ட் வந்து இன்னும் எவ்வளவா இருந்திருக்குங்கிறத வந்து நான் 10 days முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்க முடியுது. நான் இவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டு வரல, மேபி இது அதை பார்க்கும்போது இவ்வளவு நீங்க யோசிச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் a lot more அப்படிங்கறத உள்ள மெசேஜ். சோ எனக்கு நான் திரும்ப நெக்ஸ்ட் டைம் நான் வந்தேன்னா ஐ நோ திஸ் இஸ் வாட் ஐ அம் கோயிங் டு கெட். சோ ஐ நோ ஐ வாஸ் குட் இனஃப் சீரியஸ் இன் திஸ் கோர்ஸ். பட் நான் இன்னும் கொஞ்சம் சீரியஸா இருந்திருந்தேன்னா இந்த கோர்ஸ் வந்து எவ்வளவு அட்டைன் பண்ணிருப்பேன் அப்படிங்கறதே எனக்கு தெரிஞ்சு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் ஓகே லுக் வித்தின் யுவர் செல்ஃப், லுக் ஃபார் தி ட்ரூத் வித்தின் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டா எனக்கு தோணுது. சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.